ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 41வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னார், இந்த ஆசை என்பது, இந்த ஆசையின் இருப்பிடங்களாக இருப்பது நம்மளோட இந்திரியங்கள், நம்மளோட மனம், நம்மளோட புத்தி. அதனால் இந்த 3 இடங்கள்லையுமே வசிக்கும் இந்த ஆசையானது நம்மளை ஏமாற்றி, நீ தான் இந்த உடல் என்று நம்மை ஏமாற்றி அதே நேரத்தில் நம்மளோட ஞானத்தையும் அழிக்கிறது என்று கிருஷ்ணர் சொன்னார். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம், இப்படி இந்திரியங்கள், மனம், புத்தி இந்த 3த்திலுமே இந்த ஆசை வசித்தாலும் இதில் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறது, அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே அதை ஏற்றுக்கொள்வது, அந்த ஆசையை வா வா என்று அழைப்பது புலன்கள் தான் என்று கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்கிறார். அதனால் இந்த ஒரு ஆசையானது புத்தி, மனம் இது 2த்துக்குள்ளேயும் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமாம். ஆனால் அந்த புலன்களில் ஈஸியாக போய் அட்டாச் ஆகிடும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார், தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. அதாவது அதனால்தான் அர்ஜுனா, நீ உன்னோட புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அர்ஜுனனை பார்த்து ஒரு கட்டளையை போடுறார் நம்மளோட பகவான். நீ உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் புலன்களில் சென்று இந்த ஆசைகள் அட்டாச் ஆகிறதுக்கு, ஒட்டி கொள்வதற்கு தான் நேரம் கம்மியாக ஆகும். அந்த புலன்களை அட்டாக் பண்ணியாச்சு, அதை தாக்கியாச்சு என்றால் அந்த புலன்கள் மூலமாக உன்னோட மனத்தையும் உன்னுடைய புத்தியையும் சென்று அடையும் இந்த ஆசைகள். அதனால் உன்னோட புலன்களை மட்டும்தான் நீ முதலில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறாராம், பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம், அதாவது உன்னுடைய புத்தியை அழிக்கக்கூடிய இந்த ஒரு ஆசையானது ரொம்ப பாவமானது என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஆசை என்பதை பாவத்தோடு ஒப்பித்து சொல்கிறாரா நம்மளோட கிருஷ்ணர். அதனால் உனக்கே தெரியாமல் நீ ஒரு பாவத்தை செய்கிற, இந்த ஒரு ஆசையை உன்னோட உடலுக்குள்ளே விட்டா, இந்த ஒரு ஆசையானது உன்னோட புலன்களில், உன்னோட இந்திரியங்களில் ஒட்டக்கூடாது, அது உன்னோட உடலில் சேரக்கூடாது, உன்னோட ஆத்மாவுக்கு அந்த பாவம் இன்னும் அந்த பாரம் சேரக்கூடாது என்றால் முதலில் உன்னுடைய புலன்களை, உன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். அதாவது இந்த ஒரு ஆசையானது நம்மளோட மனம், புத்தி, புலன்கள் இந்த 3த்திலுமே வசிக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால் இப்படி இந்த 3 விஷயங்கள்லையுமே வசிக்கும் இந்த ஆசைகள், அந்த 2 விஷயங்கள் மனம், புத்தி இது 2த்தை தவிர்த்து ரொம்ப சீக்கிரமாக அட்டாச் ஆகக்கூடியது புலன்களில் தான். அந்த புலன்களை கட்டுப்படுத்தினா என்றால் உன்னுடைய ஞானமும் உன்னுடைய பகுத்தறியும் ஆற்றலும் கெட்டு போகாமல், அழியாமல் உன்னால் காக்க முடியும் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இப்படி ஞானம் காக்கப்பட்டது, ஞானத்தை காப்பாற்றிட்டோம் என்றால் அந்த பகவானை சென்று அறிவதற்கு, இங்கேருந்து ஆசையிலேருந்து ஞானத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஞானத்தை பகவானில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஞானத்தை உனக்கு இந்த ஆசையை கட்டுப்படுத்துவதனால் நான் தருவேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 41வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.